திரு எம் குமார் பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டது அதிமுக அப்படின்னு விமர்சிக்கிறார் விஜய். கூட்டணி வச்சுட்டீங்க, மேடை ஏறிட்டீங்க, அப்போ விஜய் சொல்றதுல என்ன தவறு? இப்போ இவர் முதல்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் சொன்னார், யாரெல்லாம் எங்கள் கூட வரணுங்கிறவங்க வரலாம், என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டவங்க ஏற்றுக்கிட்ட கட்சிகளோட நாங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், பிரதிநிதித்துவம் கொடுப்போம் அப்படின்னா அப்போ மற்றவங்களை நம்பி தான் இவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு நம்ம எடுத்துக்க முடியல. நாங்களே தனித்து ஜெயிப்போம், ஆனாலும் நாங்கள் கூட்டணிக்கு வாங்கினாரு. அது இன்னைக்கு சொல்றாரு, இல்ல அன்னைக்கு சொன்னாரு சார். இல்ல முதல் மேடையில முதல் மாநாட்டிலே சொன்னார், அந்த நாமே தனித்து ஜெயிக்க முடியும், ஆனாலும் நம்மளோட கூட்டணி வரவங்களுக்கு நம்ம அதிகாரத்தை பங்கு கொடுப்போம். நான் எடுத்துக்கிறேன். அப்படியே இருந்தாலும் அதுக்கும் இன்னைக்கு இப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அப்ப எல்லாரும் வருவாங்க, வரட்டும், வரதுக்காக அதுல ஒரு அழைப்பு இருந்தது. இன்னைக்கு அப்ப இல்ல யாருமே தனித்து நின்றாலும் அப்படின்றார். தனித்து நின்றாலும்ன்றதா அப்ப இன்னைக்கு அவர் இப்போ எல்லாரும் வருவாங்க. இவ்வளவு அவர் முதல் மீட்டிங்குக்கும் இப்போ இதுக்கும் கிட்டத்தட்ட 5-6 மாசம் ஆகிவிட்டது. இந்த 5-6 மாசத்துல யாருமே அவரை நம்பி போகல இல்லையா? இதான உண்மை. யாருமே போகல. ஆனா ஏன் போகலங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அவர்கிட்ட ஆக்சஸே கிடையாது, பண்ண முடியாது. அவர்கிட்ட யாருமே மரியாதை இருக்கிறவங்க யாரும் அவர்கிட்ட போக முடியாது. மரியாதை செங்கோட்டையன் போயிருக்காரு, ஜேசிடி பிரபாகரன் போயிருக்காரு, பல கட்சியில இருந்து போயிட்டு இருக்காங்க. அதிமுகல இருந்து தான் ஸ்ரீதர்ல இருந்து எல்லாம் போயிருக்காங்க, திமுகல இருந்து சிலர் போயிருக்காங்கன்னா ரெண்டாவது மூணாவது எங்க போய் சேர்ந்தாங்க? ரெண்டாவது மூணாவது ஆளை பிடிச்சிட்டு போய் எப்படியாவது சேர்ந்தாகணுங்கிற நிலையில போய் சேர்ந்திருக்காங்க. இதுதான் உண்மை. ஒரு லீடர் ஒரு கட்சிக்கு பதவி வரும்போது விஜயோடு நேரடியா பேசி சேர்ந்தார் சார். கேள்வியை நம்ம உள்வாங்கிட்டேன், விளக்கமா பதில் சொல்றேன். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் என்று எம்ஜிஆர் நடித்த படத்துல பிரமாதமான ஒரு பாட்டு இருக்கு. தகுதியை வர 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 அதுக்கு தகுந்த ஒரு மக்களோட தொடர்பு. அரசியல் கட்சி என்பது கேரவான் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது சார். கேரவான் பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சினிமா கல்ச்சர் அது. இவர் பண்ணுறது பூரா அர்த்தம் பண்ணிட்டு இருக்கார். நான் முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இவர் பண்ணுற கல்ச்சர் இவர் நமக்கு தெரிய பிறந்து வளர்ந்து எப்படி வளர்ந்தாங்க, எப்படி வந்தாங்க, அரசியலில் எப்படி வந்தார், யார் மூலமாக சினிமாவில் எல்லாரும் தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு சமூகம் ஒரு 25லேருந்து ஒரு 18லேருந்து 35 வயசுக்கு இருக்கிற ஒரு இளைஞர்கள் அவர்கிட்ட இருக்காங்க. அவங்க 35 40 50 வரைக்கும் இருக்காங்க. சரி இருக்காங்க வைங்க. அது ஒரு 22 லட்சமா நம்ம புள்ளி வரத்தை செக் பண்ணும்போது 25 லட்சமா என்னவோ இருக்கு. 25 லட்சம் தான் அந்த சொல்றீங்க. நம்முடைய இளைஞர்கள் 1 கோடிக்கு மேல சார். 1 கோடிக்கு மேல இருக்கிற தமிழ்நாட்டுல மட்டும் நான் சொல்றேன். 1 கோடிக்கு மேல இருக்கிறதாக புள்ளி வரத்துல இல்ல. எதை வச்சு சொல்றீங்கன்னு தெரியாது. ஆனா ஆண்களும் பெண்களையும் சேர்த்தா வச்சுக்குவோம், இருக்கட்டும். நான் என்ன உறுப்பினர் கார்டே 1 கோடி வச்சிருக்கேன்றாங்க. சொல்லட்டும் சார். எல்லாம் நீங்க சார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பார்க்கிறது கேட்கறது எல்லாமே கண்ணால் கண்டது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சோடனே தெரிஞ்சு போயிடும். அதாவது ஒரு சினிமா நடிகர் நேரடியாக நடித்துவிட்டு நேராக ஒரு 6 மாசத்துல அரசியல் கட்சி ஆரம்பித்து நேராக கோட்டையில் உட்காரலாம்னு நினைக்கிறதுங்கிறது வரலாற்றில் எங்கேயுமே கிடையாது, உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி வரலாறு கிடையாது. எம்ஜிஆர் இவங்களோட கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆர் ஏற்கனவே 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் கட்சியில பாடுபட்டு அவர் நடிச்சது. அவர் உண்மையிலே எஸ் சார் முதல் எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது சார். அப்புறம் எஸ் சார் டாக்டர் தமிழிசை திமுக எதிர்க்குன்னா ஒருமித்த குரலோடு எல்லாம் வாங்க, எல்லா சக்தியும் ஒண்ணு கூப்பிடுறாங்க. அது எதிர்ப்பு பாஜக சார் பல தலைவர்கள் கூப்பிட்டாங்க. திமுக இஸ் a ஜெனரல் எனிமி எல்லாத்துக்கும். திமுக பொது எதிரி. திமுக பொது எதிரிங்கும் போது அந்த பொது எதிரியை வீழ்த்தணுங்கிறது உயர்ந்த நோக்கமா இருந்தால் வாங்கன்னு அவங்க அழைப்பு விடுறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? முதல் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது விஜய் ஏன் நீங்க அழைப்பு விடுறீங்க? கற்பனையில் இருக்கார் சார். அவர் கற்பனையில மிதந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு செல்வாக்கு இருக்கா என்றால் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் அதை அறுவடை செய்யக்கூடிய, அதாவது சிறியார் விட்ட வெள்ளாமை விளைந்தாலும் கரை சேராது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன சொல்லி வச்ச உதாரணம் பழமொழி. அதைப்படி அவர் நடந்துகிட்டு இருக்காரு. நான் இதை முதல்ல அவரை பற்றி பேசும்போது என்ன சொன்னா அதை இன்னைக்கும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. ஆனால் இதெல்லாம் பத்தாது. அரசியல் என்ன பண்ணணும்? அரசியல்ல நேரா வந்து என்டிஏவோட கூட்டணி வைக்கணுமா? அப்படி இல்லை. அரசியல்ல ஆக்சஸ் இருக்கணும் சார். முதல்ல நான் தெருவில் வந்து எல்லாத்தையும் வீடு வீடா பேசுறேன். நீங்களோ நானோ விஜய் அக்சஸ் பண்ணணும்னா அது சாத்தியம் இல்லை. ஒரு அரசியல் கட்சி அக்சஸ் பண்ணாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் கட்சிக்கு 1000 டோர் சார், 1000 நலம் விரும்பிகள் இருப்பாங்க. மூணாவது ஆளு 4வது ஆளை தாண்டி தான் அவரை பேச முடியும். அதுவும் தேவைப்பட்டால் தான் பேச முடியும். அவர் வச்சிருக்கிற புரோட்டோக்கால், அவருக்கு சின்ன வயசு தான். எல்லாரும் அவரை விட இப்போ 15-20 வயசுக்கு பெரியவங்க தான் அவர்கிட்ட போய் சேர முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சஸ் அவர் இல்லை. அதனாலேயே அவருக்கு வரக்கூடிய செல்வாக்குகள் எதிர்காலத்தில் இந்த பாணி அவர் கடைபிடித்தால் அவருக்கு செல்வாக்கு குறையும். அவர் கிடைக்கிற ஓட்டு சம் பர்சன்டேஜ் கிடைக்கும்.
அந்த ஓட்டுகள் ஒரு கூட்டணியாக அமைந்தால் ஒரு பலமாக மாறும். அந்த பலத்தை வைத்து திமுகவை ஓய்வு பெற செய்ய முடியும் என்பது மற்ற கட்சிகள் நம்புகிறாங்க. இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எல்லாம் நினைக்கிறது என்னென்னா, விஜய்க்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அவருக்கும் அந்த எண்ணம் இருக்குது, திமுக மேலே அவருக்கு நிறைய அதிருப்தி இருக்குது. ஏன்னா கரூரில் நடந்த சம்பவம் திட்டமிட்ட சதி, அவரை ஒழிச்சு அதோட தொடச்செறியணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட சதி என்பது எல்லாரும் பேசிவிட்டார்கள். எல்லாரும் பேசியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லாருக்கும் கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு மேலே சிபிஐ விசாரணையில் இருக்குது, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் பரவலாக அதிமுக 41 பேர் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் தானேன்னு இவங்களும் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாங்க அதிமுக. ஆமாம், அது கோர்ட்டில் கேஸ் இருக்கு, அப்போ அதிமுக மட்டும் சொல்லலாமா? இல்லை, அதுதான் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது பொதுவான கருத்தை சொல்கிறது சார். அதாவது நடந்திருக்கிற சம்பவங்கள் நேராக நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் தொலைக்காட்சியில், எப்படி நடந்திருக்கும், என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு ஐடியா இருந்தாலும், நீதிமன்றம் போலீஸ் ஏஜென்சிஸ் அவங்க கொடுக்குற சாட்சிகள் ஆவணங்களின் அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்பு முடிவு எடுக்க முடியும். அந்த நிலையில் இருக்கும்போது நாம் அதுக்கு மேலே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனால் உண்மை என்னென்னா, இவரை ஒழிச்சு இதோட அரசியலும் தொடச்சி எறியணுங்கிறதுக்காக வகுக்கப்பட்ட திட்டம் எல்லாரும் அந்த கரூரில் இருக்கிற மக்கள்லாம் பேசுகிறாங்க. இதுவரைக்கும் 41 குடும்பத்தில் யாராவது இவரை நேரடியாக பாதிக்கப்பட்டவன்னு கூட யாரும் சொல்லலை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி இந்த சக்தியை ஒழிக்கணும்னாக்கா அவர் இப்போ அவரை ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியில் அவர் இறங்கணுங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்து கூப்பிட்றாங்க. வந்தால் வரவு, வரலன்னா அவர் ஓட்டு வாங்கி 7%, 8%, 10% ஓட்டு வாங்குவார். அது எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடுங்கிறதுக்காக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரத்திலேயே 10 நாளையில தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும். வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் டெர்மினேட் ஆகிடும். என்னன்னு பார்க்க வேண்டிய திரு புகழேந்தி அவர்கள்ட்ட. திரு புகழேந்தி, பாருங்க, நீங்க இருந்த அதிமுகவை ஊழல் கட்சின்றாரு விஜய், நீங்க எதிர்க்க போறீங்களா, ஆதரிக்க போறீங்களா? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. குடியரசு தினத்தினுடைய வாழ்த்துக்கள் தந்தி மூலமாக பார்க்கின்ற நெஞ்சார்ந்த நேயர்களுக்கு, இந்திய மக்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க பாட்டு தாவை காப்பு கூட நின்ட்டீங்களே, அதிமுக முன்னாள் தலைவர் நீங்க, கரெக்ட். தாவை முன்னாள் தலைவர் கேள்விக்குறியாதான் சொன்னேன். இல்ல, கேள்விக்குரிய ஆதரவா சொல்லிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சுருக்கமா சொல்றேன் சார். நீங்க கேட்ட கேள்விக்கு ஊழல் அப்படின்னு இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, அரசியல்ல சொல்லிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்கே மீட்டிங்ல பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. தாவேகா கூடிய பார்த்துட்டார், 3 அடி மேல போறாரு, 2 அடி இல்ல 3 அடி மேல போறாரு. பறக்குது பார், ஆஹா தாவேகா கொடி பறக்குது பார், விஜய் கொடி பறக்குது பார், இங்க பார் ஜோரா பார். இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, எங்கும் பறக்க வேண்டும் ஒரு சின்ன கொடின்னு தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை சொன்னா, இவர் யார் கொடியை காமிச்சு கத்துறாரு, வாழ்கின்றாரு? தாவேகா. அப்புறம் தாவேகா இக்கூட்டணி இல்லை, ஏடிஎம்கே நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னு குஷி ஆனந்த் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பின்னாடி கூட இல்ல அவங்க வர மாதிரிதான் இருக்காங்க அப்படின்னு திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்க கொடுத்தாங்க. முற்றிலுமே முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு நினைச்ச பின்னாடி இனிமேல் ஆகாதுன்னா இவங்க ஐடி விங்ல இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இது எழுது, அதை எழுது, எது எழுதுனாலும் ஒரு வேலையாக. நான் ரொம்ப நேரமா பாக்குறேன், என்னுடைய இளவலாகட்டும் மற்றவர்களாகட்டும் வயசு போய்கிட்டு இருக்கு. சார், ராஜீவ் காந்தி என்ற பிரதம மந்திரி ஆகும் பொழுது நரசிம்மராவ் கையிலே தூக்கி வைத்து வளர்த்தவர் கீழே தான் இருந்தாரு, ராஜீவ் காந்தி மேலதான் இருந்தார். அத்வானிக்கே அல்வா கொடுத்து விட்டு ஆட்சி நடத்துகின்ற இந்த நரேந்திர மோடி என்கின்ற பிரதம மந்திரி கீழே தான் இன்னைக்கு அத்வானி இருக்க முடியும். ஆகவே வயது என்பது முக்கியம் அல்ல, அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. இன்ஸ்டிடியூஷன் சார், அது பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்பு இல்ல. எம்ஜிஆர் வர்றாருன்னா எம்ஜிஆருடைய அரசியல் அனுபவம் இருந்து அவரோடு வந்தவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க. விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவருடைய அரசியல் செயல்பாடு என்னன்னு கேட்கிறாரு. அரசியல் செயல்பாடு தான் பாத்துட்டு இருக்கீங்களா? விஜய் 4 கட்சியில இருந்துட்டு ஒரு அமைச்சராவோ இல்ல அதற்கு ஈக்குவலான பொறுப்போடு இருந்துட்டு வந்தாரா, அரசியல் அனுபவம் என்னன்னு கேக்குறாங்க. இல்ல நான் ஏன் ஆதரிக்கிறேன்னா, ஒரு இளைஞர்கள் கூட்டம் எழுச்சியாக எழுந்து நிற்கின்றது. அவர் கூட நண்பர் சொன்னாரு, இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறது, நீங்க சொன்னீங்க ஓட்டர்ஸ் 1 கோடின்னு சொல்லி அவர் ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரு. எஸ்ஐஆர் நடுவுல வந்துருச்சு, இருட்டு பரவாயில்ல, நான் தான் வரல. சார், அந்த குழந்தை நம்ம நர்சரி என்ன சொன்னாரு, நர்சரி கார்டன்ல ஸ்டூடெண்டா இருக்கணும் குழந்தை, அது வருது வெளியில. வரும் பொழுது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார் படத்தை கையிலே பிடித்துக் கொண்டு வருகிறது.
பேரறிஞர் அண்ணா படத்தை கையிலே பிடித்துக் கொண்டு தவழ்ந்து வருகிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எனது தலைவர் என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. அம்மா வளர்த்த இயக்கம் ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுகிறது, தவழுகிறது. ஆனா இப்பொழுது நரேந்திர மோடிஜி வந்த மேடையில் அங்க இருக்க பெருசா தெரியுது குக்கர், விசில் அடிச்சா அது வெடிச்சிரும்னு தெரியாததுக்கு பெருசா தெரியுது குக்கரு. ஆனா அந்த மேடையில் பேரறிஞர் அண்ணா படம் இல்லையே. எங்களை வளர்த்து ஆளாக்கிய அம்மா படத்தில் அப்படி மோடிக்கு ஈக்குவலண்டா போட்டுட்டு நீங்க கீழே எங்கேயாவது ஓரமா போட்டுட்டு இருக்கணும். அங்க இல்லையே. தந்தை பெரியார் படத்தை வச்சிருவீங்களா உள்ளார நீங்க மேடையில? மேடை விட்டு கீழே இறக்கிடுவாங்க. சொல்லுங்க. 4 அமைச்சர்கள் இந்து முன்னணி மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்களே மதுரையில, அங்க பெரியார் படத்தை வைக்க முடியுமா? சொல்லுங்க, தெரியாம கேக்குறேன். RSS 100வது கூட்டம் நடக்கிறது, இதுல நடந்தது, அதுல வேலுமணி கலந்துகிட்டாரு, நியாயமா? ஆக ஒருவர் வரவில்லை, சீச்சி இந்த படம் புளிக்கும் படம் புளிக்கும்னு சொல்லி சொல்ற மாதிரி வரவில்லை என்று சொன்னவுடன் அவர்கள் ஆகாதவர்களாக அவர்கள் மேல எடுப்பதும் விஜய் வந்து அதிமுக அழைத்து வரல அப்படின்னு நம்ம பேசுறோம், உண்மையான்னு தெரியாது. அதே தானே தாவேகாவுக்கும். தாவேகா அதிமுக மட்டும் தனியா அழைக்கிறது, பாஜக இல்லாம வாங்கன்னு. அது இப்போ ஆகல என்னவோ அதிமுக ஊழல் கட்சின்றாரா? அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்க சொல்றதுதான் நானும் சொல்றேன். ஊழல் கட்சின்னு பேசுறீங்களே, பிரஷ்டாச்சார் எங்களுடைய மோட்டோ, எய்ம், எண்ணங்கள், சிந்தனைகள் அத்தனையும் ஊழலுக்கு எதிரானதுதான் பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லிட்டு பக்கத்திலே டிடிவி தினகரனை வச்சுட்டேன்னு அர்த்தம். இந்த முஸ்தபாவை கூட வச்சுக்கிட்டு தான் நாடு பூரா சுத்தினேன். தெற்க திகாரில இருந்து தென் தமிழகம் பூரா அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை வச்சுக்கிட்டு தானே போனேன், ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தினேன். இன்னைக்கும் லஞ்சம் கொடுத்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதா இல்லையா?